குரு பயிற்சி 2025 மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசியில் 3 நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த 3 நட்சத்திரங்களில் 1 வருட காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார் அந்த குரு. குருபகனுடைய பார்வை 5, 7, 9. குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி. ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கும், ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையறதுக்கும், ஒரு தொழில் தொடங்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே குரு பலம் பார்ப்பாங்க. இந்த மிதுன ராசியில் வரக்கூடிய குரு பகவான் 9 கிரகங்களில் முழுமையான சுப கிரகம் இந்த குரு பகவான். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எந்த பாவத்துக்கு அதிபதியாக வரார் உங்கள் ராசிக்கு, அந்த ராசிக்கு உண்டான பலன்களை பார்வை மூலமா கொடுக்க போறார். உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் கெடு பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் இந்த குருவுடைய பெயர்ச்சி தசா புத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம், இது சந்திரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 10 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 5 + 7 12. 12 வயசுக்கு பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 12 + 1 18 30. 30 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். ஒரு சில பேருக்கு 34 33 வயசு வரைக்கும் கூட ராகு தசை நடப்பில் வரலாம். அது உங்கள் சுய ஜாதக இருப்பை பொறுத்து. 16 வயசுலேருந்து ஒரு 20 21 வயசு வரைக்கும் படிக்கக்கூடிய காலங்களில் இந்த குரு பயிற்சியானது 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால படிப்பு ரீதியாக ஏற்றங்கள் உண்டு. இது வரைக்கும் ஏதாவது அரியர் வச்சுருந்தா கூட அதெல்லாம் கிளியர் ஆகும். படிப்பில் ஏதாவது தடைகள் இருந்தால் அந்த தடைகள் இருக்காது. தெளிவான முடிவு எடுப்பீங்க. உயர் படிப்புக்கு உண்டான முடிவுகள் இந்த காலகட்டங்களில் எடுப்பீங்க. நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சரி, அந்த முடிவுக்கு ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் எது சொன்னாலும் அது தடையாக இருந்திருக்கும். உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருந்திருக்காது. இப்போது நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சரி, நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களை பார்க்கலாம். விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பரிசு பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி கலை, நாட்டியம், பரதநாட்டியம் இது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம். பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் படிப்புக்காக, பண தேவைக்காக பார்ட் டைமில் ஒரு சில பேருக்கு ஒர்க் பண்ணுவாங்க. அதில் குடும்ப சுமைக்காக பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள், இவங்களுக்கெல்லாம் பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். லவ் ஒரு சில பேருக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. இந்த ராசிக்கு, இந்த லக்னத்துக்கு இந்த குரு பகவான் நன்மை செய்யாது. இருந்தாலும் கோச்சார ரீதியாக 2ஆம் இடத்துல பொருளாதாரம் சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவானுடைய நகர்வுகள், அங்கே 3 நட்சத்திரங்களும் சிறப்பான நட்சத்திரங்கள். குருடைய நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் சிறப்புன்னு சொல்லிக்கலாம். 21 வயசுக்கு மேலே 30 32 33 வயசு வரைக்கும் ராகு தசை இருக்குது. இல்லை ராகு தசை அதுக்குள்ளே முடிஞ்சால் கூட வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதி கிடைக்கும். இது வரைக்கும் மன உளைச்சல் நிறைய கொடுத்துருக்கும். ஏன்னா ஜென்ம ராசியில் குரு இருந்தாலே ஒரு வேலையை 4 வேலை செஞ்சுருப்பீங்க, 4 முறை செஞ்சுருப்பீங்க. அது மாதிரி எதையுமே சரியாக செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க. அது மாதிரியான அமைப்புகளை கொடுத்துருக்கும். இப்போது தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை. வேலை வாய்ப்பு ரீதியாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கனாக்கா வேலை வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் இந்த காலகட்டங்கள் கொடுக்கும். ராகுதசைக்கு மட்டும் வெளிநாடு கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு பொருளாதாரம் சொல்லக்கூடிய இடத்துல குரு இருக்கிறதுனால நல்ல ஒரு பண வரவை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம், இரட்டிப்பு வேலை வாய்ப்புகள். அதாவது வெளிநாடு போனால் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நட்சத்திர அடிப்படையில் சந்திரனோட நட்சத்திரம், அப்படி இல்லைனா ராகுவோட நட்சத்திரம், ராகு இருந்து தசை பண்ணுறது, இல்லை சந்திரனோடு சேர்ந்து தசை பண்ணுறது, அப்படி இல்லை குரு உங்கள் சுய ஜாதகத்தில் 10ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுறது, அப்படி இல்லைனாக்கா 10ஆம் இடத்துல எப்படி பார்த்தாலும் ராசிக்கு அங்கே ராகுடைய நட்சத்திரம் இருக்குது. இப்போ ராகுவும் இருக்கார். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் ரீதியாக நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வெளிநாடு போகலாம், முயற்சி பண்ணிங்கன்னா வெளிநாடு போகலாம். அது மாதிரி வந்துடும். இங்கேருந்து வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், வேலை ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்கள், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி. இப்போ பேங்க் சேவிங் எல்லாம் உயரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். வீண் செலவுகள் தவிர்க்கப்படுவீங்க. இது வரைக்கும் வீண் செலவு நிறைய இருந்திருக்கும், அந்த வீண் செலவு இருக்காது. சுப செலவுகளாக மாறும். இது மாதிரியான அமைப்புகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, 23 24 25 இருக்கிறீங்க ராகு தசையில், ஒரு சில பேருக்கு திருமணமே கூடி வராது. உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தாலோ, அப்படி இல்லைனாக்கா 6 8 12 ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்தாலோ, இப்போ
திருமணத்தை கொடுக்காது, நிறைய தடையாக இருக்கும். நல்ல வரன்கள் வரும், அந்த வரன்கள் வந்து வீட்டு வாசலோடு போயிடும், நிச்சயிக்கப்பட்டு நிற்கப்படும். அது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும், அது மாதிரியான கஷ்டங்களை கொடுத்துருக்கும் இது வரைக்கும். இப்போ தசை நடத்தக்கூடிய கிரகம் ராகு கோச்சார ரீதியாக 10ஆம் இடத்துல, குரு பார்வை. என்ன மாதிரியான அமைப்புகளில் இருந்தாலும் சரி, உங்கள் சுய ஜாதகத்தில் கஷ்டப்படக்கூடிய அமைப்பில், கஷ்டப்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பகவான் இருந்து தசை பண்ணால் கூட குருவுடைய பார்வை ஒன்றே நிவர்த்தி. ஏன்னா குரு ராகு காம்பினேஷன் வந்து இப்போ கனெக்ட் ஆகுது. ஏன்னா குரு பார்க்கக்கூடிய இடத்துல சுவாதி நட்சத்திரம் 5ஆம் பார்வை, அந்த இடத்துல ராகு நட்சத்திரம் இருக்குது. அது இல்லாத 10ஆம் இடத்துல ராகுவே இருந்து சதய நட்சத்திரம் அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம். இப்போ வந்து திருமண ரீதியாக ஏற்றம் உண்டு, திருமணம் நடந்துச்சு. ஒரு சில பேருக்கு வந்து பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்தாலோ, இல்லை 6, 8ஆம் அதிபதியாக அந்த வீட்டில் இருந்து தசை பண்ணாலோ, அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணாலும் திருமண ரீதியாக உங்களுக்கு கை வச்சிரும், அதாவது கஷ்டத்தை கொடுத்துரும். அது மாதிரியான கஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய நபர்கள் இப்போ என்ன மாதிரியான நெகட்டிவான முடிவு எடுத்திருந்தாலும் சரி, அந்த நெகட்டிவான முடிவு கொஞ்சம் தள்ளி போகும். அதாவது டைவர்ஸ் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, இல்லை வந்து பிரிஞ்சு போகலான்னு நினச்சிருப்பீங்க, நெகட்டிவாக தோணி இருக்கும். அந்த எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள் இப்போ இருக்காது, இப்போ எல்லாமே பாசிட்டிவாக மாறும். எண்ணங்களில் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் தெரியும், தெளிவான ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. திருமண ரீதியாக ஏற்றம், பிரிந்து வாழக்கூடிய கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும். டைவர்ஸுக்கே போயிருப்பாங்க, ஆனால் டைவர்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டு சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு, பெரியவங்க வச்சு பேசி முடிவு பண்ணி வாழக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. திருமணம் ரீதியாக ஏற்றங்கள் பார்க்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லையா, குழந்தை பாக்கியத்துக்கு பிரச்சனையே வராதுங்க, நல்ல ஒரு ஏற்றம் இந்த காலகட்டங்களில் சொல்லலாம். ஏன்னா ராகு தசையில் பெரும்பாலும் குழந்தை பாக்கியத்துக்கு பிரச்சனையே வைக்காது, எப்படி குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும். உடனே லேட்டாக இருந்தால் கூட சரி, இந்த காலகட்டங்கள் குருவுடைய பார்வை அப்படிங்கிறது சிறப்புன்னு எடுத்துக்கலாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்குது. இப்போ கடன் பிரச்சனை இருக்கா, கடன் பிரச்சனை தீரும். நோய் நொடி பிரச்சனை இருக்கா, நோய் நொடி பிரச்சனை தீரும். இந்த வயது காலகட்டங்களில் ராகு தசையினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. 30 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் குரு தசை. இந்த ரோகிணி நட்சத்திரம், அதாவது இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மத்தியம வயதில் வரக்கூடிய குரு தசை நிறைய கஷ்டப்பத்திரும், நிறைய கஷ்டங்களை கொடுத்துரும். ஏன்னா இது அவயோக தசை. 16 வருடங்களும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. 10 வருடங்கள் நல்ல பலன்கள் கொடுத்துச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் கெடுபலன்களை கொடுத்துரும். முதல் 10 வருடங்கள் கெடுபலன்கள் கொடுத்துச்சுன்னா பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துரும். குரு தசை நடக்குதுனாக்கா சுக்கிர புத்திக்கு முன்னாடி ஒரு பலன், சுக்கிர புத்தி பின்னாடி ஒரு பலன், அது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் இந்த குரு பகவான். ஏன்னா இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். சுக்கிரனோட வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது, குருவுடைய வீட்டுக்கு சுக்கிரன் நன்மை செய்யாது. அது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் இந்த குரு பகவான். இப்போ கஷ்டத்தை கொடுக்குது. பொருளாதாரத்தில் பிரச்சனைகள், கடன் பிரச்சனை இருக்குது, வேலை வாய்ப்பு இல்லை, வேலை வாய்ப்பில் வந்து மாறிட்டே இருக்க, ஒரு வேலையை செய்ய முடியல, நிரந்தர வேலை இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நிரந்தர வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாபுக்காக முயற்சி பண்ணுறீங்க, எந்த வயதில் இருந்தாலும் சரி, அதாவது 25 வயசுக்கு மேலே 40 வயசுக்குள்ள கவர்மெண்ட் ஜாபுக்காக நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அரசாங்க வேலைக்கு நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். தொழில் செய்கிறீங்க, தொழிலில் வளர்ச்சி இல்லை, தொழிலில் பிரச்சனைகளை கொடுக்குது, தொழில் மாற்றினே இருக்க, ஒரு தொழிலாக செய்ய முடியல, ஒரு தொழிலாக செய்யக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டங்களை கொடுக்கும். 10ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறது, அந்த அளவுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். குரு நன்மை செய்யாது தான் இல்லைன்னு சொல்லலை. உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் நிறைய கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுப்பார். சுய தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார். வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார். ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்களா, தனியார் துறையில் இருக்கக்கூடிய நபருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். கவர்மெண்ட்டில் இருந்தால் கூட சரி ப்ரொமோஷன் கிடைக்கும். அதுவும் இல்லாத இடமாற்றங்கள், சம்பள உயர்வு, இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து பணம் அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். சனீஸ்வர பகவானும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உங்களுக்கு பெருசாக கெடுக்கிற அமைப்பில் எந்த கிரகமும் இல்லை. இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. 46 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் சனி தசை. இந்த சனி தசை அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். குரு நல்லா இருக்குது, சனி லாபஸ்தானத்தில் இருக்குது, ராகு வந்து 10ஆம் இடத்துல இருக்குது. தொழில் ரீதியாக என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்களோ, ஏன்னா சனி தசையில் கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஒரு சில லக்கணங்களுக்கு 9 வருடங்கள் கெடுபலன்களை கொடுத்துட்டு பின்னாடி 10 வருடங்களை நல்ல பலன்களை கொடுத்துரும். 9 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துட்டு பின்னாடி 10 வருடங்கள் கெடுபலன்களை கொடுத்துரும். இப்படி மாற்றி தான் இந்த சனி பகவானுடைய தசையில் கொடுக்கும். 19 வருடங்களை நல்ல பலன்களை கொடுக்கறது உண்டு. ஆனால் இடையில ஒரு அஷ்டம சனி, 7 சனி, எப்படியாவது ஏதாவது ஒன்று வந்துடும். இப்போ 7 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. சனி தசையினால் தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்கள் அபரிவிதமான வளர்ச்சி பார்க்கலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, வர வேண்டிய பணம் வரும், வர வேண்டிய கான்டாக்ட் எல்லாம் வரும். இப்போதைக்கு
என்னென்னலாம் வந்து சேரணுமோ ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகம், மனை வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாகன சேர்க்கை, இது மாதிரி வீடு கட்டக்கூடிய யோகம், உங்களுக்கு என்னென்னலாம் தடைப்பட்டிருக்கோ அத்தனை தடைகளும் இருக்காது. நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு. ஏன்னா குருவுடைய நகர்வுகள் ராசிக்கு 2ஆம் இடத்துல பொருளாதாரம் சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாலும் அந்த 3 நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ராசிக்கு 7ஆம் அதிபதி நட்சத்திரம், விரையாதிபதி நட்சத்திரம், இந்த செவ்வாயோட நட்சத்திரம். இதில் ஒரு சிலர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி ரீதியாக அந்த வீடு கட்டுறது அது மாதிரியான அமைப்புகளை வரும். இந்த சனி திசையில் பணம் யாருக்கிட்டையாவது கொடுத்து வரலனாக்கா அந்த பணம் வர வேண்டிய பணம் இந்த காலகட்டங்களில் வரும். ராகுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது இப்போ ராகு வந்து சனியோட வீட்டில் தான் இருக்காரு. அந்த சனி பகவான் வீடு கொடுத்த கிரகம் 2ஆம் இடத்துல ராகுவுக்கு. இப்போ சனி திசையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் டோட்டலாகவே சொல்லணும் அப்படின்னாக்கா குருடைய நட்சத்திரத்தில் இருக்கும் போதும் இந்த வருடம் ஃபுல்லாகவே குரு பயிற்சிக்கு சனி பகவான் என்னென்னலாம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்ததோ தசை ரீதியாக, தொழில் ரீதியாக, வேலைவாய்ப்பு ரீதியாக எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகும். இந்த காலகட்டங்களில் நோய் நொடி பிரச்சனைகள் தருது, மருத்துவ செலவுகள் கம்மியாக வருது. 62 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் புதன் தசை. இந்த புதன் தசை ராசிக்கு 2ஆம் அதிபதி தசை, 5 குடைவன் தசை. சனி தசையும் உங்களுக்கு நன்மை செய்யும், புதன் தசையும் நன்மை செய்யும். அபரிவிதமான வளர்ச்சிகள் உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசைன்னாக்கா குரு கோச்சாரத்தில் 2ஆம் இடத்துக்கு வரும்போது பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும், பண தேவைகள் பூர்த்தி ஆகும், பணம் வந்து பல மடங்கு பெருகும். இந்த நேரங்களில் இப்போ வர வேண்டிய பணம் வரும், கொடுத்த பணம் வரலை அப்படின்னாக்கா இப்போ வரும். கடன் கொடுத்துருப்பீங்க, அது வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, அது இப்போ வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கடன் கேட்டு இருந்தாலும் கடன் உதவி இந்த காலகட்டங்கள் கிடைக்கும். கவர்மெண்ட் ரீதியாக ஏதாவது உதவிகள் கேட்டு இருந்தால் அந்த உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நோய் நொடி பிரச்சனைகள் எல்லாமே தீர்வாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுப விசேஷம் அதிகமாக வீட்டில் நடக்கும். அதாவது பசங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்குறது, இது மாதிரி வண்டி வாகன சேர்க்கை. உங்களுக்கு இல்லைனா கூட புதன் தசையில் இப்போ ஓய்வில் இருக்கிறீங்க, வேலை இல்லை, சும்மா தான் இருக்கிற வீட்டில் இருக்கிறேன்னாக்கா உங்களுடைய பசங்களோட வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்கும். வண்டி வாகன சேர்க்கை, அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் அமைகிறது, வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம் இந்த புதன் தசையில். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு, 10ல் ராகு, 11ஆம் இடத்துல சனி, இது எல்லாமே இந்த கிரக அமைப்புகள் இந்த ரிஷபராசிக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கு. 82 வயசுக்கு மேலே 90 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசை 90 95 வரைக்கும் வரலாம், இல்லை 85 வரைக்கும் கூட, 84 வரைக்கும் கூட ஒரு சில பேருக்கு வரலாம். இந்த கேது பகவான் தசை உடல்நிலையில் பாடாப்படுத்திருக்கும் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நோய் நொடி பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். எல்லாமே கிளியர் ஆகும். 90 வயசு வரைக்கும் இந்த கேது தசை இருக்குது, இல்லை 95 வயசு வரைக்கும் கேது தசை இருக்குனாக்கா அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். இது வரைக்கும் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்தது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்தது, சொத்து வராமல் நிறைய தடைப்பட்டிருக்கும், பழைய சொத்து விற்க முடியாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க, உடலறி தொந்தரவுகளை கொடுத்துருக்கும். எல்லாமே கிளியர் ஆகும் கேது தசையில். அருமையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த குருடைய பயிற்சி அப்படிங்கிறது 2ஆம் இடத்துல குருடைய நகர்வுகள் பார்வைப்படக்கூடிய இடங்கள் எல்லாமே 6ஆம் இடத்தை பார்க்குறது சரி, நோய் நொடி பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்துல இது வரைக்கும் அவமானப்பட்டிருந்தாலும் சரி, அந்த அவமான தொல்லைகள் இருக்காது. சொந்த பந்தங்கள் தேடி வரும், பழைய நட்புகள் தேடி வரும். குருடைய பார்வை இருக்கிறதுனால வீட்டில் ஏதோ ஒரு புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு உங்கள் வாரிசுகளுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் இந்த குருடைய நகர்வுகள், குருடைய பயிற்சி அப்படிங்கிறது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். நன்றி.